ஃபிரோனின் மனைவி குழந்தையை தன்னுடன் வைத்துக் கொள்ள விரும்பினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்திய அரண்மனையில் ஒரு இளவரசராக வளர்ந்தாலும் தனது ஹீப்ரு பாரம்பரியத்தை அவர் அறிந்திருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரச குடும்பத்தில் வளர்ந்தார். ஃபிரோனின் குடும்பத்தில் ஒருவராக கல்வி மற்றும் அனைத்து சலுகைகளையும் அவர் பெற்றார். அவர் ஒரு இளவரசருக்குரிய அந்தஸ்துடன் வளர்க்கப்பட்டாலும் அவரது உண்மையான இஸ்ரவேல பாரம்பரியம் மறைக்கப்பட்டிருந்தது. ஃபிரவுனின் அரண்மனையில் நபி மூசா அலை அவர்களின் சோதனைகள். குழந்தை பருவச் சோதனை. ஒரு குழந்தை ஒருநாள் ஃபிரவுனை தூக்கியெறிவார் என்ற தீர்க்கதரிசனத்தை கேட்ட ஃபிரவுன் குழந்தையான மூசாவை ஒரு சோதனைக்கு உட்படுத்தினான். இஸ்ரவேலர்களின் ஹதீஸ்களின்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதில் ஃபிரோனின் மடியில் இருந்தபோது அவன் தாடியை பிடித்து அவரது முகத்தில் அறைந்தார். இந்தச் செயலால் தன்னை வீழ்த்தப் போகும் இஸ்ரவேலன் மூசாதான் என்று ஃபிரோன் கருதினான். இதன் காரணமாக மூசாவைக் கொல்லவும் எண்ணினான். ஃபிரோனின் மனைவி மூசா ஒரு குழந்தை என்பதால் அவரைக் கொல்ல வேண்டாம் என்று ஃபிரோனை வற்புறுத்தினாள். அதற்குப் பதிலாக ஃபிரோன் மூசாவை சோதிக்க முடிவு செய்தான். சிறுவன் மூசாவின் முன்பு 2 தட்டுகள் வைக்கப்பட்டன. ஒன்றில் மாணிக்கக் கற்களும் மற்றொன்றில் எரியும் தணல்களும் இருந்தன. மூசா மாணிக்கக் கற்களை எடுக்க தன் கையை நீட்டினார். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற வானவர் அவரது கையை தணலை நோக்கி திருப்பிவிட்டார். மூசா எரியும் தணலை எடுத்து தன் வாயில் வைத்துக் கொண்டார். இதனால் அவரது நாக்கு எரிந்துவிட்டது. அந்த சம்பவத்திற்குப் பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நாக்கு எரியும் தணலால் பாதிக்கப்பட்டதால் அவருக்கு பேச்சில் குறைபாடு ஏற்பட்டது. இதனால் ஃபிரோன் அவரைக் கொல்லாமல் விட்டுவிட்டான். இந்த சோதனை குழந்தை ஆபத்தானதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்காக நடத்தப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தணலை எடுத்ததும் அதனால் அவருக்கு ஏற்பட்ட காயமும் மிகச்சிறிய குழந்தையின் மன விழிப்புணர்வு இல்லாததைக் காட்டியதால் அவர் ஒரு அச்சுறுத்தல் இல்லை என்று ஃபிரோன் நம்பினான். இந்தச் செயலால் அவரது நாக்கு வெந்து போனது. இந்தச் சம்பவத்திற்குப் பிறகு மூசாவுக்குப் பேச்சில் குறைபாடு ஏற்பட்டது. மூசாவின் குழந்தை பருவத்தில் அவரது நிரபராதித் தன்மையை நிரூபிப்பதில் தொடங்கி பின்னர் அவரது இறைத்தூது பணியின் அதிகாரத்தை உறுதிப்படுத்தும் பெரிய சவால்களாகவும் அமைந்தன. ولما بلغ أشده واستوت آتينه حكما وعلما وكذلك نجزي المحسنين. அவர் தனது முழு வலிமையையும் மன முதிர்ச்சியையும் அடைந்தபோது அவருக்கு நாம் ஞானத்தையும் அறிவையும் வழங்கினோம். நன்மை செய்பவர்களுக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுக்கிறோம். திருக்குரான் 28:14 அத்தியாயம் அல்-கஸ்ரஸ் வசனம் 14.